பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 5ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம். வானவர் தாம் மகிழ வன்ச கடமுருள வஞ்சமுலை பேயின் நஞ்சம் அது உண்டவனே கானக வல்விளவின் காய்வுதிரக் கருதி கன்று அது கொண்டு எரியும் கருநிறையன் கன்றே தேனுகனும் முரனும் திண்திரல் வெண் நரகன் என்பவர் தாம் அடிய செரு அதிரச் செல்லும் ஆனை எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். தேவர்கள்லாம் பூமி ரொம்ப பாரமாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு உன்னை பிரார்த்திச்சுண்டா. உடனே நீ என்ன பண்ண? அவள் ஒரு முறை தான் பிரார்த்திச்சுண்டா. உடனே நீ கிருஷ்ணனாக அவதரித்து பல அசுரர்களை பல முறை நீ அழித்து உபகாரம் செய்தாய். ஆனால் நாங்கள் உங்ககிட்ட பல முறை யாசிக்கிறோம் ஆடு ஆடுன்னு. ஆனால் ஒரு தரம் கூட எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிற. பல முறை செங்கீரை ஆட சொன்னால் நீ ஒரு தரமான ஆடமாட்டாயா அப்படின்னு கேட்குறார் பெரியாழ்வார் யசோதை. என்னன்னாக்க, தேவர்கள் பிரார்த்தித்தபடி அவர்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் மனம் மகிழ நீ என்ன பண்ண? பூமியில் அவதரித்து துஷ்டர்களை எல்லாம் அழித்தாய். முதல்ல என்ன பண்ண? வஞ்சனை உடைய விஷப்பால் ஏந்திய பூதனை வந்தா இல்லையா, அவளோட விஷப்பாலை நீ அமுதம் பால்னு அப்படியே மொத்தமாக உறிஞ்சி அவள் உயிரையும் சேர்த்து குடிச்சுட்ட. ஏன்னா உனக்கு நம்ம எதை யார் பக்தர் கொடுத்தாலும் நீ உறிஞ்சிடுவ இல்லையா, அதனால் நீ எல்லாத்தையும் முடித்தாய். அதுக்கப்புறம் வலிமையான மாட்டு வண்டி சக்கரத்தை சகடாசுரன் புகுந்து உன்னை அழிக்க நினைக்க நீ அந்த சக்கரம் அப்படியே உருண்டு கீழே விழ அவனை கொன்றாய். அப்புறம் விளாம்பழ காய் வடிவில் ஒரு அசுரனும் கன்றுக்குட்டிக்குள் ஒரு அசுரனும் கம்சனால் அனுப்பப்பட்டார்கள். அந்த 2 அசுரர்களையும் அழித்தாயே. எப்படி? காட்டில் வலிமையான விளாம்பழக்காயை கீழே விழுவதற்காக அசுரன் இருந்த கன்றுக்குட்டியை மேலே வீசி எரிய அந்த 2 அசுரனும் கீழே விழுந்து மடிந்து போனார்கள். அதுக்கப்புறம் கழுத வழியில் வந்த தேனுகாசுரனை பனைமரத்தில் வீசி அவனை கொன்றாய். முரண் என்ற அசுரனை அழித்து முராரி என்று பெயர் பெற்றாய். மேலும் ரொம்ப வலிமை கொண்ட கொடுமையான நரகாசுரனையும் போரில் கம்பீரமாக மடிய வைத்தாய். இவ்வளோ உபகாரம் செய்த நீ, ஆணைக்குட்டியே அப்படின்னு செல்லமாக கூப்பிட்றார், நீ எனக்காக ஆடமாட்டாயா? போர்க்காலை போல இருந்து கொண்டே ஆயர்களுக்கு அடங்கி இருப்பவனே ஆடுக ஆடுகவே அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை கேட்குறார் கண்ணங்கிட்ட.